செய்திக்காக நாம் கடந்து செல்வோம். I put up on the screen a picture. இப்பொழுது இங்கே ஒரு வரைபடத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். For those of you who are born after 2000 AD, you may not really relate with this picture much. 2000 AD after the year 2000. 2000க்கு அப்புறமாக பிறந்தவர்களுக்கு இந்த காரியத்தை குறித்து அதிகமாய் தெரிந்திருப்பதில்லை என்று சொல்லி நான் நம்புகிறேன். Because you are used to taps and showers and all that. ஏனென்று சொன்னால் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதான உபகரணங்கள் அல்லது குளிக்கக்கூடியதான காரிகள், தண்ணி எடுக்கக்கூடியதான முறைகள் எல்லாமே மாறி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். But when I was growing up, this was still a very essential source or gateway for us to avail water. ஆனால் இதை நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு உபகரணமாய் காணப்படுகிறது. இதன் மூலமாய், இந்த கருவி உபயோகப்படுத்துவதன் மூலமாய் நமக்கு கிடைக்க வேண்டியதான தண்ணீரை நாம் பெற்றுக்கொண்டு நம்மளுடைய அனுதின காரியங்களை நாம் செயல்படுத்துகிறோம். Cities were very small. The size of the city was very small. நம்மளுடைய பட்டணமானது மிகவும் சிறிதாய் காணப்பட்டிருந்தது. And therefore people who lived outside the city had no access to city water. அதாவது எத்தனை ஜனங்கள் இந்த நகரத்தை விட்டு தூரமாய் காணப்பட்டிருந்தார்களோ அந்த நகரத்திலிருந்து வரக்கூடியதான தண்ணீருக்கு அவர்களுக்கு கிடைக்காம இருந்தபடினால் வேறு விதமான முறைகளை அவர்கள் கையாண்டார்கள். And the government would install these bore wells with the pump on top of it for people to access groundwater. ஆனபடினால் அரசாங்கம் என்ன செய்தது என்று சொன்னால், ஜனங்களுக்கு தண்ணீர் கிடைப்பதற்காக இந்த போர்வெலை போட்டு அந்த போர்வெல் அவர்களாகவே தண்ணீரை அடித்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோடு அந்த கருவிகளை பொருத்தினார்கள். These days we have gym. In those days we used to pump, and that was our gym. அதாவது இந்த நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் உடல் பயிற்சி செய்வதற்காக ஜிம் காணப்படுகிறது. அந்த நாட்களிலே நமக்கு என்ன உடற்பயிற்சி என்று சொன்னால், இந்த போர்வெல், அந்த பம்ப், அது அடிப்பதன் மூலமாக தான் நாம் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தோம். And there's a very interesting mechanism. அது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு கருவியாய் காணப்படுகிறது. The water doesn't come as soon as you start pumping. அதாவது இந்த தண்ணீரை நீங்கள் அடித்த உடனே உங்களுக்கு அந்த பைப்பில் அந்த குழாயிலிருந்து தண்ணீர் வராது. You need to take a little bit of water. You need to take a little bit of water. அந்த நீங்க கொஞ்சம் தண்ணீர் எடுக்க வேண்டும். And you have to pour it into the pump. அந்த குழாய்க்குள்ளாக நீங்கள் தண்ணீரை ஊற்ற வேண்டும். And you have to pump hard. அந்த பம்பை நீங்கள் மிகவும் வேகமாக அடிக்க வேண்டும். Very hard. மிகவும் வேகமாக அடிக்க வேண்டும். For several minutes. ஒரு சில நிமிடங்களுக்காக நீங்கள் அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். And that water that you put in before you pumped would act as a resistance, creating the suction force to pull out the water from underneath. அதாவது கீழே இருக்கக்கூடியதான தண்ணீரை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் மேலே தண்ணீரை நீங்கள் ஊற்ற வேண்டும். அப்படி ஊற்றும் பொழுது அந்த தண்ணீர் கடந்து சென்று வெளியே வருவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி அதன் மூலமாக நீங்கள் பம்ப் செய்யும் பொழுது அந்த உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் வெளியே கடந்து வரும். If you didn't put that water, அந்த தண்ணீரை நீங்கள் ஊற்றவில்லை என்றால், no matter how many hours you would hit the pump, you would never get access to groundwater. So எவ்வளவு முறை நீங்கள் அடித்துக்கொண்டே அந்த பம்பை நீங்கள் அடித்துக்கொண்டே இருந்தாலும் தண்ணீர் ஊற்றாமல் அந்த கீழாக இருக்கக்கூடியதான தண்ணீர் மேலே வருவதற்கு அது முடியாத ஒரு சூழ்நிலையாய் காணப்படும். That little bit of water was very necessary to create the suction force, and we would call that priming the pump. அதாவது அந்த சிறு தண்ணீரை நாம் அந்த குழாயின் மூலமாய் ஊற்றுவது மிக அவசியமாக இருக்கிறது. அப்படிதான் கீழே இருக்கக்கூடியதான தண்ணீரை நாம் எடுக்க முடியும். அப்படி நாம் கீழே இருக்கக்கூடியதான தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மேலே நாம் தண்ணீரை ஊற்ற வேண்டும். அதை நாம் ஊற்றி இதன் மூலமாய் பம்ப் அடிக்க வேண்டும் என்றதான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. அதை நான் அப்படியே அழைக்கிறோம். There's a huge reservoir of water flowing under the earth. பூமி கீழாக தண்ணீர் ஓட்டமானது அதிக நீரோட்டம் உள்ளதாய் காணப்படுகிறது. In fact, the reservoir comes out of the earth as springs, and then it becomes river from which we get the city water. அதாவது கீழே ஊற்றானது தண்ணீராக மேலே வந்து அது பெரிய ஒரு ஆறாக கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக பட்டணங்களில் இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கும் குடும்பங்களுக்கும் உபயோகப்படுத்தக்கூடியதான தண்ணீரை நாம் உபயோகப்படுத்துகிறோம். Huge reservoir, but to access that reservoir you had to use some water, little bit of water. கீழே தண்ணீர் ஓட்டமானது அதிகமாய் காணப்படுகிறது. அந்த தண்ணீரை நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி நாம் எடுக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. Without that little amount of water to prime the pump,
that huge reservoir will not be useful to us. அதாவது கீழே இருக்கக்கூடியதான பெரிய தண்ணீர் ஓட்டத்தை நாம் மேலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த சிறு தண்ணீரை மேலே அந்த குழாய் மூலமாய் ஊற்ற வேண்டியது அவசியம். அப்படி நாம் ஊற்றவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடியதான தண்ணீரை நாம் ஒருபொழுதும் அனுபவிக்க முடியாது. Today I'm going to talk about a very important subject. இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு விசேஷமான ஒரு பாடத்தை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். A subject that I have much thought over the years and have spent a lot of time studying. இந்த பாடத்துக்காக நான் அநேக நேரம் படித்து அதனுடைய காரியங்களை குறித்து அதிகமாக நான் யோசித்ததுண்டு. You look at life. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். Life operates on one principle. நம்மளுடைய வாழ்க்கையானது ஒரு கொள்கையின் பிரகாரமாக நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். Our wants are unlimited. நம்மளுடைய தேவைகள் முடிவில்லாததாய் காணப்படுகிறது. There comes a point in your life where there never comes a point in your life where you can say all my wants are met, I need no more. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது என்னுடைய தேவைகள் எல்லாமே சந்திக்கப்பட்டாயிற்று, என்னுடைய தேவைகள் இனிமேல் எதுவுமே இல்லை என்று சொல்லி நீங்கள் சொல்லவே முடியாது. It is impossible for mankind to come to that point. ஏனென்று சொன்னால் போதும் என்றதான மனப்பான்மைக்குள்ளாய் வருவது மனுஷனாலே கூடாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. In the field of economics, that is the fundamental principle on which economic theory operates. அதாவது பொருளாதார ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது பொருளாதார பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையின் பொருளாதார ரீதியானது நடைபெறுகிறது, பொருளாதாரத்தினுடைய கொள்கை இப்படியாக தான் செயல்படுகிறது. And you also need to understand, while we never will be satisfied of our wants, we also are staring at a world that is running out of resources to supply those wants. இந்த நேரத்திலே நம்மளுடைய தேவைகள் எல்லா நேரத்தோடு நாம் தேவைகளோடு இருக்கிறபடியால் நம்மளுடைய தேவைகளை நாம் தேடி செல்லும் பொழுது இந்த உலகத்திலே இருக்கக்கூடியதான பொருட்கள் மூலமாய் நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதிலே குறைபட்டு கொண்டு வருகிறதை நாம் நினைத்து பார்ப்பதில்லை. So human wants are unlimited, but the resources are limited. ஜனங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது, ஆனால் தேவைகள் சந்திக்கப்படக்கூடியதான பொருட்கள் மிக குறைவாய் காணப்படுகிறது. And that is why it's very necessary for us to identify in that list of wants that we have what our needs are. அதாவது நம்மளுடைய தேவைகள் என்ன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் எதை கொண்டிருக்க வேண்டும் என்றதான ஒரு பட்டியலை நாம் போட வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. And that's going to be very important because of what I'm going to talk on this morning. ஆனபடியால் இது மிக அவசியமா இருக்கிற ஒரு பாடமா இருக்கிறபடியால் இதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Needs are what we need for basic existence of life. நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு எது மிக அவசியமான தேவையோ அது நமக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். We call that needs. அதை நாம் தேவை என்று சொல்லி நாம் சொல்கிறோம். Now anything over and above that adds luxury, that makes ease of life, that makes our livelihood more enjoyable, more pleasurable, we would classify them as wants. அதாவது நம்மளுடைய தேவைகளுக்கு அப்பாற்பட்டதான மிக பொருளாதார ரீதியிலே நாம் செல்வத்திலாய் காணப்பட வேண்டும், நாம் செழிப்போடு இருக்க வேண்டும், நிறைய ஆசீர்வாதத்தோடு காணப்பட வேண்டும் என்று நாம் நினைப்பது அது நம்மளுடைய தேவைகளுக்கு அடிப்படை தேவைகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறபடினால் அவைகளை வான்ஸ் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். So needs are basics like food, clothing, shelter. நம்மளுடைய வாழ்க்கையிலே உடை, ஆகாரம், இருப்பிடம் இது மிகவும் இந்த மூன்று காரியங்கள் மிக முக்கியமாய் காணப்படுகிறது. Wants are in addition to all those three basic things. நம்மளுடைய தேவைகளை காட்டிலும் அடிப்படை தேவைகளை காட்டிலும் வேறு விதமான காரியங்கள் இருப்பதுதான் நாம் அவைகளை வான்ஸ் என்று சொல்லி சொல்லுகிறோம். Like a car, a phone, a holiday vacation. நமக்கு ஒரு கார் வேண்டும், போன் வேண்டும், விடுமுறை நாட்களிலே வேறு இடங்களுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். New clothes, additional clothes. புதிய ஆடைகளை வாங்க வேண்டும், புதிதான ஆடைகளை சேர்க்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். And so on. அப்படியாக அநேக காரியங்களை நீங்கள் சொல்லலாம். And over time some of our needs, some of our wants become needs. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் அப்படியாக கடந்து செல்லும் பொழுது நம்மளுடைய மிகவும் அத்தியாவசியமான பொருள்கள், தேவையானவைகள் அவைகள் வேறு விதமாக மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவைகள் நமக்கு இதைவிட அதிகமாக தேவை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். 25 years ago we never had
telephones in our homes. Not everybody had a phone. 25 வருடங்களுக்கு முன்பாக நம்மளுடைய வீடுகளிலே மொபைல் இருக்கவில்லை, இல்ல டெலிபோனும் இருக்கவில்லை. But now everybody has one, and most of us cannot live without one. It's become a need. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது எல்லோரிடத்திலும் மொபைல் இருக்கிறது. அந்த மொபைல் இல்லாமல் யாரும் ஜீவிக்க முடியாது என்றதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நாம் கடந்து வந்துறோம். So sometimes our life context after a period of time converts some of these wants that we have to become our basic needs. அதாவது சில நேரத்திலே இந்த அத்தியாவசியமான மேலாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நமக்கு மிகவும் அத்தியாவசியமான பொருட்களாய் மாறிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். And as I said, this increases the disparity or the difference between our wants and the sources or the resources that are there to provide for those wants. So இந்த விதமான பிரச்சனைகளோடு நாம் காணப்படுகிறபடினால் தேவையோடும் அடிப்படை தேவையோடும் அதிக தேவையோடும் நாம் காணப்படுகிறபடினால் நம்மளுடைய அதிக தேவையானது அடிப்படை தேவைகளை காட்டிலும் அதிகமாய் மாறி நம்மை மாற்றி விடுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையை. But the supply of resources, although is limited, it is under the control of an unlimited, infinite God. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட வேண்டியதான நாம் பெற வேண்டியதான எல்லா விதமான காரியங்களும் லிமிட்டடாக காணப்படுகிறபடினால் அந்த குறைவாய் காணப்படக்கூடியதான பொருளை நமக்கு குறைவில்லாமல் கொடுக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் அது தேவன் மாத்திரமே நமக்கு கொடுக்க முடியும் என்று நாம் உணர்கிறோம். So we cannot just simply look at the shortage of supply, but rather we need to look at the provider who can enhance the shortage. அதாவது குறைகள் இருக்கிறது என்று சொல்லி குறைகளை நாம் பார்க்காதபடி அந்த குறைகளை யார் நிவர்த்தி செய்ய முடியும், யாராலே நிவர்த்தி செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை குறித்து அந்த நிவர்த்தி செய்யக்கூடியதான தேவனை நாம் பார்க்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. Wants are unlimited, supply is limited, but we have an infinite God who can bridge the disparity. நம்மளுடைய தேவைகள் குறைவாய் காணப்படுகிறது, நம்மளுடைய அத்தியாவசிய காரியங்களும் குறைவாய் காணப்படுகிறது. ஆனால் தேவன் மாத்திரமே நம்மளுடைய எல்லா குறைகளையும் நிவர்த்தியாக்க முடியும் என்று நாம் நம்ப வேண்டும். But unfortunately what man has done is he has looked at the scarcity of resources and looked at it as an opportunity to create for himself wealth. ஆனபடினால் மனிதன் என்ன செய்தான் என்று சொன்னால் தன்னுடைய குறைகளை அவன் பார்க்கும் பொழுது குறைகளை அவன் நிவர்த்தியாக்குவதற்கு தன்னுடைய முயற்சியினாலே அவன் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றதான சூழ்நிலைக்குள்ளாக செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றதான சூழ்நிலைக்குள்ளாய் அவன் கடந்து வருகிறான். What did he do? அவன் அது நிமித்தமா என்ன செய்தான்? The first thing he did is to put a value to the limited resources. அதாவது அவன் ஒரு குறைவாய் காணப்படக்கூடியதான பொருளுக்கு ஒரு விலையத்தை நிர்ணயம் செய்கிறான். The more limited or the more lesser the resource becomes, the higher he attributes value to that resource. அதாவது எந்த பொருள் மிக குறைவாய் காணப்படுகிறதோ அந்த பொருளுக்கு விலை அதிகமாய் கொடுத்து அல்லது விலை அதிகமாய் விற்று அதை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ரீதியிலே அவன் செயல்படுகிறான். And the emergence of currency made that very easy to happen. அப்படியாக செயல்படுவதற்கு காரணம் பண மதிப்பு, பணம் தான் அதற்கு காரணமாய் காணப்படுகிறது. And so now we live in a world where we think money can get us anything. நாம் சில நேரத்தில் நாம் ஜீவிக்கக்கூடிய உலகத்திலே பணமானது எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்று சொல்லி நாம் பணத்தை கொண்டு காரியங்களை செய்ய விரும்புகிறோம். We've come to a world where we believe that more quantity of money will make available more of resources, but that's not true. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால் என்னிடத்திலே பணம் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் எல்லா பொருட்களையும் என்னாலே சம்பாதிக்க முடியும், குறைவாக இருக்கக்கூடிய பொருட்களையும் என்னாலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் தீர்மானம் செய்கிறோம். That's not true because my wants are unlimited but my resources are limited. ஆனால் அது உண்மை அல்ல. காரணம் என்று சொன்னால் என்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது, ஆனால் அந்த தேவைகளை சந்திப்பதற்கு அதற்குரியதான மூலதனம் அதற்குரியதான காரியம் மிக குறைவாய் காணப்படுகிறது. But somehow Satan has convinced us that with this distraction called money we can actually make limited resources unlimited. No, it doesn't work that way. ஆனால் சாத்தானானவன் நம்மளுடைய சிந்தனையை மாற்றி அவன் என்ன செய்து விட்டான் என்று சொன்னால் குறைவாய் காணப்படக்கூடியதான பொருட்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், நம்ம இடத்துல பணம் இருக்கும் என்று சொன்னால் பணத்தை கொண்டு காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி நம்மளுடைய சிந்தனையை சாத்தானானவன் மாற்றி விட்டான். And that's why the scripture says that money is the root of all evil, because money has taken us away
from focusing on God, from depending on God. ஆனபடியினால் தான் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, பண ஆசையே எல்லா தீங்குக்கும் வேறாய் காணப்படுகிறது. அப்படியாக பணம் நம்மளிடத்தில் இருக்கும் என்றால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அப்படியாக நம்மளுடைய சிந்தனையை மாற்றி இருக்கிறபடினால் உண்மையான தேவன் மீதும் தேவன் கொடுக்கக்கூடியதான அவருடைய ஆசீர்வாதத்தின் மீதும் அவரே போதுமானவர் என்றதான நம்பிக்கை கொண்டு வாழாதபடி பணத்தின் மீது நம்மளுடைய சிந்தனைகளை சார்ந்து நாம் வாழ்கிறோம். No matter how much money I have, I cannot increase the supply of resources. அதாவது என்னிடத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும் எனக்கு வேண்டியதான பொருள்களை பெற்றுக்கொள்வதற்கு என்னால முடியாது. I can only use that money to buy the existing limited resources at a very high premium. அதாவது நான் என்னிடத்திலே இருக்கக்கூடியதான பணத்தை கொண்டு அந்த இல்லாத பொருளை அதிக வியாபாரத்துக்கு அதிக பணத்துக்கு விற்றாலும் கூட நான் பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நபராக நான் மாறிவிடுகிறேன். But that doesn't change the reality that my resources are limited. ஆனால் என்னுடைய அந்த சூழ்நிலையானது என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்ளக்கூடியதான காரியங்கள் குறையா இருக்கிறது என்பதை மாற்ற முடியாது. And that is why we need to depend on God. ஆனபடியினால் தான் நாம் எல்லோரும் தேவனை சார்ந்திருக்க வேண்டியது மிக அவசியம். Because God, as we're going to see today, is a person who can make inadequate supply of resources more than plentiful, more abundant in our lives. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது எது குறைவாய் காணப்படுகிறதோ எது பத்தாமல் காணப்படுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு நம்மளுடைய தேவன் போதுமானவராய் காணப்படுகிறார். But because of Satan's distraction towards money and wealth, what has man started to do? He has started to monopolize what God controls as supply. அதாவது சாத்தானானவன் நம்மளுடைய சிந்தனைகளை எப்படியாய் மாற்றி விட்டான் என்று சொன்னால் குறைவாய் இருக்கக்கூடியதான காரியங்களை குறையோடு தான் இருக்க வேண்டும் அப்படின்றதான ஒரு சிந்தனைக்குள்ளாக நம்மை நடத்தி இதுக்கு பணம் தேவை, பணத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும், பணத்தின் மூலமாகத்தான் காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் சிந்தனைக்குள்ளாய் நாம் நடத்தினபடினால் தேவனாலே குறைவாய் இருக்கக்கூடியதான காரியத்தை நிவர்த்தியாக்க முடியாது என்றதான ஒரு எண்ணத்துக்குள்ளாக நாம் காணப்படுகிறோம். What does it mean to monopolize? அதாவது To monopolize means to take control of it. எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வருவதென்றால் என்ன என்று நாம் சிந்திப்பதுதான். Man created money, மனிதன் பணத்தை படைக்கிறான், to monopolize. அவன் தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளாக எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறான், which is what Satan wants. அதுதான் சாத்தானும் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். And how does that monopoly look? அப்படி செய்யும் பொழுது அந்த அதிகாரமானது ஆளுகையானது எப்படியாக காண்பிக்கப்படுகிறது? Oh, it can take many forms. அது வெவ்வேறு விதமாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். Sometimes that monopoly takes the form of political legislations. அதாவது ஒரு நல்ல ஒரு அரசியல் ரீதியான ஒரு சட்ட திட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக, for example, ஒரு உதாரணத்திற்கு, let's say you bought a piece of land. ஒரு இலவசமான ஒரு இடத்தை நீங்கள் வாங்கி இருக்கிறீர்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். And in that, let's say you bought an acre of land. அந்த இடத்திலே அந்த பகுதியிலே ஒரு பெரிய ஏக்கர் உள்ள இடத்தை நீங்கள் வாங்கி இருக்கிறீர்கள். But after you purchase, you realize that there are huge deposits of granite underneath நீங்கள் your property. அந்த இடத்தை நீங்க வாங்கின இடத்திலே ஒரு சில நாட்களுக்கு அப்புறமாக உங்களுக்கு ஒரு நினைவு வருகிறது, நீங்கள் வாங்கின இடத்திலே நல்ல கிரைனைட் கல்கள் அங்கே இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்கிறீர்கள். But because of a political legislation, you now have to give your land back to the government because the granite belongs to the government. ஆனால் சட்டத்தின் ரீதியாக பார்க்கும் பொழுது நீங்கள் வாங்கின இடத்திலே கிரைனைட் இருக்கிறது என்று சொல்லி வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்தை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டும். காரணம் என்ன சொன்னால் அங்கே இருக்கக்கூடியதான கிரைனைட் கல்கள் எல்லாமே கவர்மெண்ட் அரசாங்கத்துக்குரியதாய் காணப்படுகிறது. Let's say you found huge deposits of oil underneath your property. ஒருவேளை நீங்கள் வாங்கினதான இடத்திலே அந்த இடத்துக்கு கீழாக அந்த நிலத்துக்கு கீழாக அதிக எண்ணெய் வளம் கொண்டு கொடுக்கக்கூடியதான காரியமாக இருக்கிறதை நினைத்துக் கொள்ளுங்கள். You cannot drill that oil and sell and make a living out of it. You have to give that land back to the government, and the government will take the oil and sell it out. அப்படிப்பட்டதான் இடத்துல நீங்களே காரியங்களை செய்து அந்த எண்ணெய் எடுத்து விற்று அந்த பணத்தை நீங்கள் சம்பாதித்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியாது. மாறாக அந்த அப்படிப்பட்டதான் இடத்தை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டும். கவர்மெண்ட் அதற்குரியதான காரியங்களை செய்து அவர்கள் அந்த எண்ணெயை விற்று வியாபாரம் செய்வார்கள். What's happening? ஆனால் என்ன நடக்கிறது? Government is controlling everything. ஆனால் அரசாங்கம் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. The government has a monopoly over the resources within its
political jurisdiction. அதாவது அரசியல் ரீதியாக அரசியல் முறையாக எந்தெந்த இடங்கள் இருக்கிறதோ அவர்களுக்குரியதான ஆளுகை செய்யக்கூடியதான இடம், அந்த இடங்களில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான செல்வங்களும் செழிப்புகளும் அரசாங்கத்துக்குரியதான ஆளுகையை அங்கே நாம் பார்க்கிறோம். Here's another form of monopoly. அது வித்தியாசமாய் சொல்லக்கூடியதான ஒரு ஆளுகையை நாம் பார்க்கிறோம். We call that crony capitalism. crony capitalism என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். What is crony capitalism? crony capitalism என்று சொன்னால் என்ன? Oh, the wealthy few try to influence the decisions of a government. அதாவது இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஒரு சில பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள், குரோர்பதிகள், அவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அரசாங்கம் எப்படியாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அரசாங்கத்திற்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக, சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். They influence the politicians to bring about legislations that will help their businesses expand, become greater. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அரசாங்கத்திற்கும் அரசியல்வாதிகளுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களுடைய வேலையும் அவர்களுடைய தொழிலையும் வளர்த்துவதற்காக, பணத்தை சம்பாதிப்பதற்காக அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அரசாங்கத்திற்கு. So because they are extremely wealthy, they try to monopolize a particular region by having control over the government. அவர்கள் அதிகமாய் பணக்காரர்களாய் காணப்படுகிறபடினால், அரசாங்கத்தை விட அதிகமான பணக்காரர்களாய் காணப்படுகிறபடினால், அவர்கள் அரசாங்கத்தினுடைய ஆளுகையை அவர்களுக்குள்ளாய் கொண்டு வந்து அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை பிரகாரமாய் சட்டங்களை இயற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறார்கள். As believers we do that too. விசுவாசிகளாய் இருக்கக்கூடிய நாமும் கூட அப்படியாய் செய்கிறோம். We also try to monopolize. நாமும் கூட மற்றவர்கள் மீது ஆளுகை செய்கிறோம். How? எப்படியாக? Oh, manipulative prayers. நாம் நம்மளுடைய ஜெபங்கள் மிகவும் ஆளுகை மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியதான ஜெபமாய் காணப்படுகிறது. Demanding God do a particular thing a particular way. ஆண்டவரே விசேஷித்த காரியத்தை விசேஷிதமாய் நீர் செய்யும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கட்டாயப்படுத்துவது. Because my faith is so great. காரணம் என்னென்று சொன்னால் என்னுடைய விசுவாசம் மிக பெரிதாய் காணப்படுகிறது. Because I am so faithful to you. ஏனென்று சொன்னால் நான் உமக்கு உண்மையாக உத்தமனாக நான் காணப்படுகிறேன். I am so loyal to you. நான் உமக்கு உண்மையாய் உத்தமனாக நான் காணப்படுகிறேன். I am super spiritual. நான் ஆவிக்குரிய காரியங்களில் மிகவும் உயர்ந்தவனாய் காணப்படுகிறேன். It has to happen. இந்த காரியம் நடைபெற்று ஆக வேண்டும். Because an ardent follower like me is asking you, make it happen. இந்த விதமான சிந்தனையோடு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே நான் கேட்கிறபடினால் நீர் செய்யும் என்று நாம் சொல்லுகிறோம். What are we doing? நாம் என்ன செய்கிறோம்? Nothing different than what the political legislations are trying to do to monopolize. அரசியல்வாதிகள் அரசாங்கத்தை கொண்டு எப்படியாய் அதிக ஆளுகை செய்கிறார்களோ அப்படியாகவே நாமும் செய்கிறோம். Nothing different from what the crony capitalists are doing, trying to influence a government for their own benefit. அது மாத்திரமில்லாமல் தொழில் அதிபர்கள், பெரிய பணக்காரர்கள் எப்படியாக அரசாங்கத்தின் மீது ஆளுகை செய்து அவர்களுடைய காரியத்தை நிறைவேற்றுகிறார்களோ அதே போலதான் நாமும் கூட விசுவாசிகளாய் இருக்கக்கூடியவர்களும் நாம் அந்த காரியத்தை செய்கிறோம். The same attitude, அதே விதமான சிந்தனையோடு, but we just give it a God color. ஆனால் தேவன் என்றதான ஒரு சாயலை நாம் பூசி விடுகிறோம். Do you see something wrong? அதுல ஏதாவது தவறுகள் இருக்கிறதா? Even the meek and the lowly involve or try to monopolize. நாம் பார்க்கும் பொழுது ஏழ்மையானவர்களும் பலவீனர்களும் கூட இந்த விதமான ஆளுகை செய்வதிலே முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். You know, the wealthy, they indulge in this monopolizing for their own advantage, to make their profits even greater. அதாவது பணக்காரர்கள், செல்வந்தர்கள் அவர்களுடைய பணத்தை கொண்டு அவர்களுடைய அதிகாரத்தை மற்றவர்கள் மீது செலுத்தி அதன் மூலமாய் அவர்கள் மிகவும் பணக்காரர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார்கள். The meek and the lowly do the same thing, but they don't do that for profit. They do that out of their desperation. They do that out of the misery that they find themselves deeply buried in. ஆனால் ஏழைகளும் மிகவும் வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் யாரிடத்திலும் அதிகாரம் செலுத்தி தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, மாறாக அவர்களுடைய தேவை அத்தியாவசியத்தோடு இருக்கிறபடினால் அந்த காரியம் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். All of us are doing this. நாமும் கூட அப்படியாகத்தான் இருக்கிறோம். Believers, unbelievers alike. விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் ஒரே மாதிரியாகத்தான் காணப்படுகிறோம். Some of us done this ignorantly. ஒரு சிலர்கள் நாம் இதை தெரியாமலே நாம் செய்திருக்கிறோம்.
Because we think that's how we are supposed to deal with God. ஏனென்று சொன்னால் நாம் அப்படியாகத்தான் ஆண்டவரிடத்தில் செயல்பட வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டு காரியங்களை We செய்கிறோம். think He has promised us so much in Scripture. Now it's payback time. We need to count on those promises and make those promises be fulfilled in our lives. அது வேதத்திலே அவர் अनेक விதமான வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் அவர் இந்த நேரத்திலே நம்மளுடைய அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றதான நேரத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். Ignorance. அது காரணம் முட்டாள்தனமான காரியம், புரிந்து கொள்ளாதனாலே காரியம். Others of us do this out of greed. மற்றவர்கள் எப்படியாய் செய்யறீர்கள் என்று சொன்னால் அவர்கள் மிகவும் வேண்டுமென்றதான ஆசையோடு காரியங்களை செய்யக்கூடியவர்கள். What they have is not enough. அவர்களுக்கு என்ன இருக்கிறதோ அது போதாததா இருக்கிறது. And even if God supplies whatever they're asking, that's still not going to be enough. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த காரியங்களை இன்னும் பத்தவில்லை என்று சொன்னால் இன்னும் வேணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்பது. And then there are still others of us who do it criminally. ஒரு சிலர்கள் நம்மளே மிகவும் குற்ற மனப்பான்மையோடு காரியங்களை செய்வது. By criminal I mean by hurting others, inflicting injury on others, depriving others for our benefit. நம்மளுடைய நலனுக்காக மற்றவர்களை குற்றப்படுத்துவது, மற்றவர்களை வேதனைப்படுத்துவது, மற்றவர்களை சரீர பிரகாரமாக கஷ்டப்படுத்தி காரியங்களை செய்வது. See, the problem is we don't understand our God is an infinite God, but there is a particular way to avail of His infiniteness. பிரச்சனை என்னவென்று சொன்னால் நம்மளுடைய தேவன் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார், குறைகளை நிறைவேற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி தெரிந்து கொள்ளாதபடியினால் அவர் எல்லாவற்றையும் சாதித்து நிறைவேற்றுவதற்கு போதுமானவர் என்றதான எண்ணம் இல்லாதபடியினால் தான் இந்த பிரச்சனைகள் நமக்குள்ளாய் காணப்படுகிறது. Whatever I've shared now is just the introduction to what I'm going to talk this morning. நான் இப்பொழுது என்னென்ன சொன்னேனோ இவைகள் எல்லாமே ஒரு முகவரியாக மாத்திரம் நான் என்ன சொல்ல இருக்கிறேனோ அதை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன். Today I'm going to look on the subject availing God's providence. தேவன் கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எப்படியாக முடியும் என்று சொல்லி நான் உங்களிடத்திலே பேச விரும்புகிறேன். Relying on money is not going to help. பணத்தின் மீது சார்ந்திருப்பதனாலே நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. Relying on God alone, because God alone can make limited supply abundant for me. தேவனிடத்தில் சார்ந்திருக்கும் பொழுது குறைவாய் இருக்கக்கூடியதான எல்லா காரியங்களையும் அவர் பரிபூர்ணமாக ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். Relying on money is not going to make the supply abundant. It is only going to give me an ability to pay a higher premium for the same limited resources. நாம் பணத்தை சார்ந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் நம்மளுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது, அதனால சந்திக்கப்படக்கூடியதான முறைகள் குறைவாய் காணப்படுகிறபடினால் நாம் அதிக பணத்தை கொடுத்து அதை வாங்கி நம்மளுடைய தேவைகளை சந்திக்க முடியும் என்று நாம் உணர்கிறோம். I'm going to look at a very familiar parable, a very familiar incident. நான் இந்த நேரத்திலே மிகவும் ஒரு விசேஷ விதமான ஒரு நிகழ்ச்சியை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The feeding of the 5,000. 5000 ஜனங்களை ஆண்டவர் போஷிக்கக்கூடியதான காரியம். And from that we're going to draw a principle of God's providence. அதன் மூலமாய் நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார் என்று நாம் சொல்ல விரும்புகிறேன். And then we're going to make applications for us to follow now that we understand how God provides. அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி கொடுப்பார், எப்படி நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார் என்றதான சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். We're going to look at John's Gospel chapter 6 verses 1 through 15. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 15 வரை உள்ள வசனங்களை நான் பார்க்கலாம். Because we run short of time, I'm not going to read it. I'm going to narrate the story. Go home and read it. So இந்த நேரத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்வதற்கு நேரம் இல்லாதபடினால் நீங்கள் வீட்டிலே கடந்து சென்று அந்த வசனங்களை வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் அதில் நடந்தான நிகழ்ச்சியை சத்தியத்தை நான் உங்களுக்கு ஒரு கதையாக சொல்ல விரும்புகிறேன். So we are continuing our journey in the book of John, the Gospel of John. We've completed the first 5. Now we are entering chapter 6. உங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததைப் போல நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இப்பொழுது 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். So if you remember what we've seen so far, Jesus has started his public ministry and he has become
a source of health, well-being, a source of healing, a source of forgiveness, and he is performing miracles to cast out demons, to free people from the bondage of the evil spirits and so on. இந்த நேரத்தில் நாம் பார்த்ததை நீங்கள் மனதிலே வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக விதமான காரியங்களை அவர் செய்து வருகிறார். அதே நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஜனங்களிடத்திலே கடந்து சென்று தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்மளுடைய நலனை விரும்பக்கூடியவராகவும் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராகவும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராகவும் நம்மை பொறுப்பெடுத்து நடத்தக்கூடியவராக இருக்கிறது அந்த சிந்தனைக்குள்ளாய் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். After one such hectic day of ministry, Jesus is tired, and every time he is extremely tired, his go-to protocol would be to get into the Sea of Galilee into a boat so that people don't follow him. They can't follow him. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே மிகவும் பிரயாசமாய் காரியங்களை செய்து அவர் சோர்ந்து போகும் பொழுது அவருடைய கொள்கை என்னவென்று சொன்னால் சோர்ந்து போகக்கூடிய நேரத்திலே ஒரு போட்டிலே படகுலே பிரயாணம் செய்து ஒரு மலையடையிடத்திலே அவர் தனியாக இருப்பதுதான் அவர் விரும்பக்கூடிய ஒரு கொள்கை. And then as he's floating on the sea, the disciples would identify a place on the shore where there is no sign of people, and they would disembark there. அதாவது அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் நிமித்தமாக சீசர்களும் ஊழியத்தின் நிமித்தமாக சோர்வு அடையும் பொழுது அவர்கள் படகுகளை பிரயாணம் செய்து எங்கே ஒரு கடற்கரை இருக்கிறதோ எங்கே ஜனக்கூட்டம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த தனிமையான இடத்தை தேடி அவர்கள் கடந்து செல்வது உண்டு. So that's a strategy they followed to get Jesus away for some time of rest. But on this particular occasion, Jesus noticed that many people saw him on the sea and they were walking alongside the shore to catch up with Jesus wherever he would disembark. ஆனால் இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே ஒரு ஊழியத்தை செய்தவுடனே அவர் ஓய்வெடுத்து கொஞ்சம் தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை விரும்புவார். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் பிரயாணமாய் படகுகளை கடந்து செல்லும் பொழுது மற்ற ஜனங்கள் எல்லோரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை அந்த கடற்கரையில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அநேக ஜனங்கள் அந்த இடத்துல நிற்கிறதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் பார்க்கிறார்கள். So as they're sailing on the boat, the people are walking by foot along the shore trying to catch up with him wherever his boat would disembark. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படகுகளை பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த படகுகளை பிரயாணம் செய்யக்கூடிய அதே நேரத்திலே ஜனங்களும் கடற்கரையின் பக்கத்திலே நடந்து கொண்டு அவர்களும் கூட அவர் பிரயாணம் செய்யக்கூடியதான இடத்துக்கு நேராக பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள். The disciples find a place to disembark and they get down, Jesus along with them, they go up the mountain, and then Jesus looks down and he sees this crowd that was following him trying to catch up and advancing towards him. அந்த நேரத்தில் சீசர்கள் எல்லோரும் அந்த படகை கொண்டு ஒரு கடற்கரையில் நிறுத்திவிட்டு ஒரு மலைக்கு நேராக கடந்து செல்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த பின்பற்றக்கூடியதான ஜனங்கள் யாருமே அங்கோடு நின்று விடாதபடி அவர்களும் கூட இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் போகக்கூடிய இடத்துக்கு பின்பாகவே அவர்களும் கடந்து வருகிறார்கள். It's not 10-15 people who are following him, it's 5,000 plus people. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு 10-15 நபர்கள் மாத்திரம் அவரை பின்பற்றவில்லை, மாறாக 5000 ஜனங்கள், ஏறக்குறைய 5000 ஜனங்கள் அவரை பின்பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். And then when Jesus looks at them, இயேசு கிறிஸ்து அவர்களை பார்க்கிறார். he cares for them, he has compassion on them. அவர்களை பார்க்கிறார், அவர்கள் மீது கருணை கொள்கிறார், அவர்கள் மீது இரக்கம் கொள்கிறார். Philip, one of the 12, on the other hand, பிலிப்பை நாம் பார்க்கும் பொழுது அவரும் கூட சீசரிலே ஒருவராய் காணப்படுகிறார். begins to calculate. அங்கே வரக்கூடியதான ஜனங்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று சொல்லி கணக்கு போடுகிறார். This time of the day, நேரம் வந்துவிட்டது, it's the meal time. இப்பொழுது சாப்பிடக்கூடிய ஒரு நேரம். And if we were to provide a meal for all these people, இங்கே வந்திருக்கக்கூடியதான எல்லா ஜனங்களுக்கும் நாம் ஆகாரம் கொடுக்க வேண்டும். even if I spent more than half of my year's wages on these people, they may hardly get a bite to eat and still that wouldn't be enough. அதாவது என்னுடைய வாழ்க்கையிலே நான் சம்பாதித்து கொடுப்பேன் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பருக்கை தான் ஒரு நேரம் தான் சாப்பிட முடியும் என்று சொல்லி ஒரே ஒரு வாய் தான் அவர்கள் சாப்பிட முடியும் என்று சொல்லி யோசிக்கிறான். So he's calculating in his mind. அவனுடைய சிந்தனையின் பிரகாரமாய் அவன் திட்டங்களை போடுகிறான். And then we have Andrew, the Simon Peter's brother. பேதுருனுடைய சீமோன் பேதுருனுடைய சகோதரர் அந்திரேயாவும் கூட அங்கே காணப்படுகிறார். And what he did was he quickly started to look and see, okay, what these people were coming, are they bringing food, and what food do they have? அந்திரேயா என்ன செய்கிறார் என்று சொன்னால் எல்லா ஜனங்களையும் பார்க்கிறார். எல்லா ஜனங்களும் அவர்கள் சாப்பிடுவதற்காக ஆகாரத்தை கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அவர்களையும் கூட நோக்கி பார்க்கிறான். Well,
These two guys are doing these things. Jesus is looking at the same people with care, compassion, and he asks his disciples. இந்த பிலிப்புவும் அந்திரேயாவும் ஜனங்கள் மத்தியிலே இந்த விதமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்க்கும் பொழுது அக்கறையோடும் மிக மன உருக்கத்தோடும் வாஞ்சியோடும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். It's very interesting what Jesus says to Philip. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பின் இடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியது மிக அவசியம். Verse 5. வசனம் 5 எப்படி பார்க்கிறோம்? The Son of God, who is also the Creator God, who is infinite, who controls the supply of natural resources, asks Philip this question. தேவகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லா விதமான தேவைகளை சந்திக்கக்கூடியவர். அவர் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இந்த கேள்வியை பிலிப்புவை பார்த்து கேட்கிறார். Where can we buy food for them? இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி பிலிப்புவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். And Philip says, even if we find a place to buy food for them, we can't afford it. அவர் இப்படியாக சொல்லுகிறார். பிலிப்பு அதற்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்திற்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாது என்று சொல்லி சொல்லுகிறார். Philip the calculator. பிலிப்பை நாம் பார்க்கும் பொழுது எப்படியாய் பார்க்கலாம் என்று சொன்னால் கணக்குக்காரராய் காணப்படுகிறார். But then John puts a notation there. The notation says Jesus already knew what Philip was thinking, and that's when he asked him this question. அதாவது பிலிப்பு தன்னுடைய சிந்தனையிலே என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஆசிரியர் யோவானுக்கு நன்றாக தெரிந்தும் ஆனபடினால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவன் என்ன நினைக்கிறான் என்பதான கேள்விக்கு தகுந்ததான ஒரு கேள்வி ஆண்டவர் இடத்திலே கேட்கிறார். Look at me. என்னை பாருங்கள். So let's say this is Jesus. இவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று சொல்லி, I'm Philip. நான் ஒரு பிலிப்புவாக காணப்படுகிறேன். You are the multitude. நீங்கள் எல்லோரும் அங்கே ஜன கூட்டமாய் காணப்படுகிறீர்கள். So Jesus is looking at Philip. பிலிப்புவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். Because to provide for this need, what is Philip doing? Philip is looking at the people. He's looking at the resources available to meet those people, and he's looking at what is available in his hand. He fails to see Jesus was standing next to him. அதாவது பிலிப்பு எப்படியாக பார்க்கிறான் என்று சொன்னால், ஜனங்களை பார்க்கிறான், ஜனங்களுடைய தேவைகளை எப்படி சந்திக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறான். அப்படி சந்திப்பதற்கு அங்கே குறைகள் இருக்கிறதையும் அதையும் பார்க்கிறான். ஆனால் பிலிப்பு பார்க்க வேண்டியதான நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், ஆனால் அதை அவன் பார்க்கவில்லை. Verse 8. வசனம் 8 எப்படியா பார்க்கிறோம்? Andrew goes around again, not looking at Jesus, but looking at what resources are available at hand. He's going and asking everybody, did you all bring some food? ஆனால் இங்கே அந்திரேயை குறித்து நாம் பார்க்கும்போது, அவரை பார்க்கும் பொழுது அவரும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்காதபடி ஜனங்களை பார்க்கிறார். ஜனங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை குறித்து பார்க்கிறார். And then he finds a little boy with 5 loaves and 2 fish. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு சிறு பையனுடைய கையிலே 5 கோதுமையும் 2 அப்பங்களும் இருக்கிறதை அவன் பார்க்கிறான். When I think about this, ஆனால் இவைகளை குறித்து நான் பார்க்கும் பொழுது it doesn't make sense to me. இதை பார்க்கும் பொழுது இதில் எந்த ஒரு காரியமும் சம்பந்தப்பட்டதாக இல்லை என்று சொல்லி நாம் நினைக்கலாம். All the adults have shown up with no food, and here's the little boy who brings food. எல்லா பெரியவர்களும் எல்லா பெரிய பெரிய ஜனங்களும் யாருமே சாப்பிடுவதற்கு சொல்லி ஆகாரம் கொண்டு வரவில்லை. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது இந்த சிறு பையன் மாத்திரம் அவனுடைய பாத்திரத்திலே 5 அப்பங்களும் 2 மீன்களையும் அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். And because he was a little boy, he brought enough probably just for himself. அதாவது அந்த சிறு பையன் அவனுக்கு போதும் என்றதான அளவுக்கு மாத்திரம் அவன் கொண்டு வந்திருக்கிறான். Let's say I decided to feed all of you. நினைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்கள் எல்லோருக்கும் சாப்பாடு போட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். But all I have in my hand is the quantity of food that my son Jude will eat. ஆனால் என்னிடத்தில் இருக்கக்கூடியதான சாப்பாட்டினுடைய அளவு எவ்வளவு இருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய மகன் ஜூடு சாப்பிடக்கூடியதான அளவுக்கு மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். And Andrew comes to Jesus disappointed and says, "Yeah, such a big crowd." அந்திரியா இந்த இடத்துல மிக சோர்வோடு மிக வருத்தத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கடந்து வந்து சொல்லுகிறார், பெரிய கூட்டமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். And he says, all I have is this, a little boy's share of meals. அப்பொழுது ஆண்டவரிடத்தில் அவர் அந்திரையை எடுத்துக்கொண்டு சென்று இந்த சிறு பையன் கொண்டு வந்தது இவ்வளவுதான் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் அவன் கொடுக்கிறான். And now we're going to feed a small child's meal for 5,000 plus people.
எப்படி இந்த சிறு பையனுடைய ஆகாரத்தை கொண்டு 5000 ஜனங்களை போஷிப்பது. And that's when Jesus teaches them. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கூடிய சத்தியம். And in teaching them he wants to teach us. அவர்களுக்கு போதிப்பதன் மூலமாக நமக்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கூடிய சத்தியம். The principle of God's providence. தேவன் கொடுக்கக்கூடியதான முறைகளை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. He told them. அவர்களிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், Philip, don't calculate. பிலிப்புவே, நீர் எந்த ஒரு கணக்கும் இங்கே போட வேண்டாம். Andrew, அந்திரேயாவே, don't be discouraged. We have only one little boy's meal. சிறு பையனுடைய ஆகாரம் மாத்திரம் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அதை குறித்து நீ சோர்ந்து போக வேண்டாம். Listen to me. நான் சொல்லுகிறதை கேள். Get everybody to sit down. எல்லோரையும் உட்கார வையுங்கள். And they sat down. எல்லோரும் உட்கார்ந்தார்கள். Bring whatever we have to me. உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு வாருங்கள். They brought the 5 loaves and 2 fish to him. அவர்கள் கொண்டு வந்ததான 2 மீனையும் 5 அப்பத்தையும் கொண்டு வந்து ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்தார்கள். The Son of God, தேவனுடைய குமாரன், took that into his hands. அவருடைய கரத்திலே எடுத்தார், prayed, அதற்காக ஜெபித்தார், ஆசீர்வதித்து கொடுத்தார். 5,000 plus people were fed. அங்க இருக்கக்கூடியதான 5000க்கு அதிகமான ஜனங்கள் அங்கே ஆகாரத்தை புசித்தார்கள். And there were 12 baskets still left over. அவர்கள் சாப்பிட்டு மீதியானது 12 கூடைகளாலே நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். Meaning to say, even the disciples got a meal from it. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த கதையின் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களும் கூட அவர்களுக்கு கிடைக்க வேண்டியதான ஆகாரம் அவர்களுக்கு கிடைத்தது. Limited supply, 5 loaves and 2 fish. இங்கே பார்க்கும் பொழுது 5 அப்பங்கள் 2 மீன்கள் மாத்திரம் குறைவாய் காணப்படுகிறது. But the creator God, the sustainer of heaven and earth, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், பாதுகாக்கிறவர், சிருஷ்டித்த கர்த்தர் இங்கே பார்க்கும் பொழுது can make that limited resource abundant. ஆனால் இங்கே குறைவாய் காணப்படக்கூடியதான ஆகாரத்தை அதிகமாக பெருக செய்கிறதை நாம் பார்க்கிறோம். Don't look at the quantity. நீங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதான எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்க வேண்டாம். Look at the creator. நீங்கள் அந்த சிருஷ்டிகரை நீங்கள் பாருங்கள். Don't look at how you're going to get this done. Look to the creator. எப்படி இந்த காரியம் நிறைவேற போகிறது, எப்படி இந்த காரிய தேவைகள் சந்திக்க போகிறது என்று சொல்லி பார்க்க வேண்டாம். தேவனை பாருங்கள், சிருஷ்டிகரை பாருங்கள். And on 2 occasions in this passage John says Jesus already knew. ஆனால் இந்த சத்தியத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலன் யோவான் 2 இடங்களில் அவர் சொல்லுகிறான், ஆண்டவருக்கு ஏற்கனவே இந்த காரியத்தை குறித்து தெரியும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். Verse 6. வசனம் 6லே நீங்கள் பார்க்கலாம். When he's going to ask Philip for a solution to this crisis. பிலிப்பின் இடத்திலே இந்த விதமான பிரச்சனைகளுக்கு என்ன பதில் என்று சொல்லி கேட்கிறார். And then again in verse 15 when he knows the kind of response that this sign, this miraculous sign is going to elicit from all of them. ஆனால் வசனம் 15லே பார்க்கும் பொழுது இந்த விதமான எல்லா விதமான அடையாளங்களும் அற்புதங்களும் தன்னை தனிமைப்படுத்த போகிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். It's a subtle indication from John saying that no matter how inadequate you feel, no matter how limited your supply is, he already knows about it. ஆனால் இங்கே இந்த சத்தியத்தின் மூலமாய் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்போஸ்தலன் யோவான், நீங்கள் எவ்வளவு குறைபட்டவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு விதமான ரீதியிலே நீங்கள் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய தாழ்வையும் நிறைவேற்றுவதற்கும் போதுமானவராய் மாற்றுவதற்கும் அவர் காணப்படுகிறார் என்று நமக்கு சொல்லுகிறார். And all that you and I have to do to avail of his infinite provision is to look at him and not the circumstance. ஆனபடியால் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவரிடத்திலிருந்து பெறக்கூடியதான ஆசீர்வாதங்களை, நன்மைகளையும் இரக்கங்களையும் நாம் பெறுவதற்கு அவரை நாம் பார்க்க வேண்டும், சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. Priming the pump, remember? நினைத்துக் கொள்ளுங்கள், அந்த தண்ணீருக்குள்ள குழாய்க்குள்ளா இருந்து தண்ணீர் வர வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் தண்ணீரை நாம் ஊற்ற வேண்டும். We always ask God to provide, but God says for me to provide I want you to prime the pump. What can you give me? ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்பது எல்லா நேரத்திலும் ஆண்டவரே கொடும் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் நம்மளிடத்தில் ஆண்டவர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், நீ பெற்றுக்கொள்வதற்கு நீ என்ன ஊற்றுகிறாய், நீ என்ன கொடுக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். What are you willing to use or sacrifice in order that the pump be primed for God's abundant provision? அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எதை தியாகம் செய்ய விரும்புகிறீர்கள், நீங்கள் எதை கொடுக்க விரும்புகிறீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். A small boy's feed can
can take care or feed 5,000 plus people. இந்த சிறு பையனுடைய ஆகாரம் 5000 ஜனங்களுக்கு அப்பாற்பட்ட ஜனங்களுடைய தேவைகளை ஆகாரத்தை சந்திக்கப்பட முடியும் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள். That's how infinite this God is. அப்படிதான் நம்மளுடைய தேவன் உன்னதமானவராய் காணப்படுகிறார். But many of us don't see that. We fail to see that. ஆனால் அப்படிப்பட்டதான தேவனை நாம் பார்க்க முடிவதில்லை. நாம் தேவனை பார்ப்பதிலே தோல்வி அடைந்தவர்களாய் காணப்படுகிறோம். Why? Because Satan distracts us away with the quantity of money. ஏனென்று சொன்னால் சாத்தானானவன் நம்மளுடைய சிந்தனையை திசை திருப்புகிறான். அவன் என்ன நினைக்கிறான் என்று சொன்னால் அநேக பணம் இருந்தால் எல்லா காரியங்களையும் நாம் சாதிக்கலாம் என்று சொல்லி. Satan distracts us away and makes us focus on monopolizing the limited supply as opposed to allowing God to provide from his abundant சாத்தான் provisions. நம்மளுடைய சிந்தனைகளை என்ன செய்கிறான் என்று சொன்னால் சிதறடித்து வேறு விதமான காரியங்களை நாம் ஆளுகை செய்து அதன் மூலமாய் கொஞ்ச பொருளுக்கு அதிக பணத்தை கொடுத்து வாங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனைக்குள்ளாய் நடத்துகிறான். ஆனால் அவனோ தேவன் நமக்கு போதுமானவர், தேவன் நம்மளுடைய குறைவிலும் நிறைவாய் கொடுக்கக்கூடியவர் என்பதை மறந்து போகக்கூடிய ஒரு சத்தியத்துக்குள்ளாய் நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். This is the principle. இதுதான் நம்மளுடைய சத்தியம், From கொள்கை. the whole story. எல்லா விதமான கதையில இருக்கக்கூடிய கொள்கை ஒன்றுதான். Jesus, the Son of God, தேவனாகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். provides by multiplying the sacrificial giving of the little that we believers have in our hands. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தியாகமாய் கொடுக்கக்கூடியதான காரியத்தை, கொஞ்சமான காரியத்தை அதிகப்படுத்தி நமக்கு திரும்பவும் ஆசீர்வாதமாக கொடுக்க அவர் விரும்புகிற தேவனாய் காணப்படுகிறார். You know why you have to give? ஏன் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தெரியுமா? So that you don't monopolize. காரணம் என்ன சொன்னால் நீங்கள் கொடுப்பதின் மூலமாக நீங்கள் ஆளுகை செய்ய முடியாது. Monopolizers will never give. Monopolizers will always put people into a trap in order to extract. ஆளுகை செய்யக்கூடியவர்கள் கொடுக்க மாட்டார்கள். ஆளுகை செய்யக்கூடியவர்கள் ஜனங்களை ஒரு பிரச்சனைகளுக்குள்ளாக கொண்டு போய் நடத்துவார்கள். Are we giving? நாம் எப்படி கொடுக்கிறோம்? Are we priming the pump? நாம் அந்த தண்ணீர் ஊற்றி அந்த பம்பை அடிக்கிறோமா? If we are not, அப்படி நாம் செய்யவில்லை என்றால் whatever we do, however godly it may be, however prayerful it may be, how much of a fasting we may do, you are monopolizing. அதாவது நீங்கள் அப்படி நீங்கள் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்கள் எவ்வளவு உபவாசம் செய்தாலும் சரி, நீங்கள் அந்த காரியத்தின் மீது ஆளுகை செய்யக்கூடியவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். You are not looking to the Creator God who is in control of this supply. நீங்கள் சிருஷ்டிப்பின் தேவனை பார்க்காதபடி, எல்லா விதமான பொருளையும் கொடுக்கக்கூடியதான தேவனை நோக்கி பார்க்காதபடி, அவர் மாத்திரமே எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கிறார் என்பதை மறந்து போய் விடுகிறீர்கள். Remember, நினைத்துக் கொள்ளுங்கள், He provides because He cares for mankind. அவர் கொடுக்கிறார். காரணம் என்ன சொன்னால் ஜனங்கள் மீது அவர் அக்கறை கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார், கருணை கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். He is caring and compassionate, and that is why He is the Son of God. So அவர் மிகவும் கருணையுள்ளவரும் அவர் அக்கறையுள்ளவருமாய் இருக்கிறபடியால் தான் அவர் தேவனுடைய குமாரனாய் காணப்படுகிறார். And He doesn't distinguish believers from unbelievers when He pours out His care, concern and compassion. அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் ஆசையும் ஜனங்கள் மீது காண்பிக்கும் பொழுது இவர் விசுவாசிகள், இவர்கள் அவிசுவாசிகள், இவர்கள் பணக்காரர்கள், இவர்கள் ஏழைகள் என்று சொல்லி ஆண்டவர் எந்த விதமான பாகுபாடோடு பார்ப்பதில்லை. When there were 5,000 plus people following Him, He had the same amount of concern, the same amount of care, the same amount of compassion on all of them. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 5000 ஜனங்களுக்கு மேலான ஜனங்கள் அவரை பின்பற்றும் பொழுது அதே விதமான கருணையோடு, அதே விதமான அக்கறையோடு, அதே விதமான அன்போடு, அதே விதமான சிந்தனையோடு அவர் காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். He never looked for the faithful in that 5,000 plus. அந்த 5000 ஜனங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஜனங்களே யார் உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லி பார்க்கவில்லை. He did not look for the grateful among the 5,000 plus. அந்த 5000 ஜனங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஜனங்களே யார் உண்மையாக நன்றியுள்ள இருப்பார் என்று சொல்லி பார்க்கவில்லை. He simply cared for all. ஆனால் எல்லாரையும் அவர் கருணையோடு பார்த்தார். You know why? ஏன் என்று சொல்லி தெரியுமா? Because even though he is in control of the supply, he never monopolizes. அதாவது எல்லாவற்றையும் கொடுப்பதற்குரியதான அதிகாரம் அவரிடத்தில் இருந்தாலும் அவர் தன்னுடைய ஆளுகையை யார் மீதும் காண்பிப்பதில்லை, செலுத்துவதில்லை.
In fact, he's made us co-rulers with him. He's shared his possessions with us. காரணம் என்னென்று சொன்னால் அவரோடு ஆளுகை செய்யக்கூடியதான ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்திருக்கூடியதான எல்லா ஸ்லாக்கியத்தையும் நமக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். He's made us fellow heirs of God himself. அவருடைய சந்ததியிலே நாமும் ஒரு சந்ததியர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். He's made us his children and given us the privilege of calling him Abba Father. அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். அவரை பார்த்து அப்பா பிதா என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். He never monopolizes. ஆனபடியால் அவர் ஒருபொழுதும் மற்றவர்கள் மீது ஆளுகை செலுத்துவதில்லை. Then why do we? அப்படிப்பட்ட ஜனங்கள் நாம் ஏன் ஆளுகை செலுத்த வேண்டும்? He provides because he is all-knowing creator God and the sustainer of creation. That's default who he is. அதாவது அவருடைய உருவத்திலே அவருடைய சித்தத்திலே என்னவென்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறபடினால் எல்லா விதமான காரியங்களை சந்திக்க அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். He knows about your shortage even before you've hit shortage. அதாவது நீங்கள் உங்களுக்கு பற்றாக்குறை என்று சொல்லி நினைப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய பற்றாக்குறையை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். Even before you pray for providence, he already has providence ready. He's only waiting for you to get it or avail it in the right time. அதாவது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே எந்த தேவையோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஜெபிப்பதற்கு முன்பாகவே அவர் ஆயத்தமாக அறிந்திருக்கிறார். அவை கொடுப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவர் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். But because we try to monopolize our asking, we fail to get the provision. நாம் சில நேரத்தில் ஆண்டவரிடத்தில் ஆளுகை செய்து ஆண்டவரே எனக்கு கொடும் என்று சொல்லி நாம் கேட்பதன் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வதில்லை. He wants us to prime the pump. அவருடைய விருப்பம் என்று சொன்னால் அந்த பம்பை அடிப்பதற்கு நீங்கள் தண்ணீரை ஊற்றி காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். There's an abundance of supply out there. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது மாத்திரமே அங்கே ஊற்றிலிருந்து வரக்கூடியதான அதிக விதமான ஆசீர்வாதம் நமக்கு மிக திருப்தியாக கிடைக்கும் என்பதை சொல்லுகிறார். He does not calculate his providence. அவர் கொடுக்கூடியதான காரியத்தை குறித்து அவர் கணக்கு போடுவதில்லை. He doesn't say, oh, I've given you for all of this week, now let me give somebody else. He never says that. So இந்த வாரம் முழுவதும் நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன், அடுத்த வாரம் வேறொரு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒருபொழுது நம்மளிடத்தில் பார்த்து He never says you're finished, your turn is over. உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியதான நேரம் காலகட்டம் எல்லாம் முடிந்தது, இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். Because his supply is not limited. ஆனால் அவர் கொடுக்கக்கூடியதான பொருள் எந்த விதமான குறையும் இல்லாமல் கொடுக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. It is endless, it is abundant. அவர் கொடுக்கக்கூடியதான காரியம் முடிவில்லாததும் பரிபூர்ணமானதுமாய் காணப்படுகிறது. Everybody will have what they need and there's still going to be some left after that. அதாவது எல்லா ஜனங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை அவர் அவளாலே கொடுக்க முடியும். அப்படி கொடுத்த பொழுதும் அங்கே மீதியா இருப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. That's the abundance. அதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதம். But I don't look at that. அதை நான் பார்ப்பதில்லையே. I am looking at what is limited in my hand. என்னுடைய கரத்தில் எது குறையா இருக்கிறதோ அதை மாத்திரம் நான் பார்க்கிறேன். And I use money. அதை நான் பெறுவதற்காக பணத்தை create a premium for this. அதற்காக பணத்தை நான் முதலீடு செய்கிறேன். And all I need to do is look up to God and say, God, if it is your will, ஆண்டவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே இது உம்முடைய சித்தமானால் provide for this. And here's what I have to offer for you to multiply and provide for this. ஆண்டவரே இந்த தேவைகளை சந்திக்கப்பட வேண்டும், இதை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், இதை சந்தியும் என்று சொல்லி என்னிடத்தில் இருப்பது இதுதான், இதை நான் கொடுக்கிறேன், இதன் மூலமாய் நீர் பெருக செய்து எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி கேட்கலாம். You know, God, there are a lot of similarities in this passage, what Jesus did to what Moses did in the Old Testament. அதாவது இந்த பகுதியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியத்திற்கும் மோசே செய்த காரியத்திற்கும் ஒற்றுமை இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். Similar situation. ஒரே விதமான சூழ்நிலைகள். For Moses prayed to God. தேவ மனிதன் மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். God, ஆண்டவரே, I am leading this multitude of people in this wilderness. We have no food. We look up to you. ஆண்டவரிடத்திலே மோசே ஜெபம் செய்கிறான். ஆண்டவரே, அநேக கோடான கோடி ஜனங்களை நான் வழிநடத்தி வந்த வனாந்தரத்தில் வழிநடத்தி வருகிறேன். இவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, இவர்களுக்கு கொடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் கெஞ்சி ஜெபிக்கிறார். Heavens open and food falls. ஆனால் வானம் திறக்கப்பட்டு அங்கே அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார்.
Abundance of provision. அங்கே கொடுத்ததான பரிபூர்ணமான கொடுக்கக்கூடியதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். And you know what God's requirement was? ஆனால் ஆண்டவருடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொல்லி தெரியுமா? You only eat for today. இன்றைக்கு மாத்திரம் நீங்கள் சாப்பிட வேண்டும். இன்றைக்கு சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Don't take for tomorrow. நாளை தினத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. Why? ஏன்? You take for tomorrow, நாளை தினத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் you'll become a businessman, you'll monopolize. நீங்கள் அப்படி நாளை தினத்துக்கு தேவையான பொருளை எடுப்பீர்கள் என்று சொன்னால், ஆகாரத்தை எடுப்பீர்கள் என்று சொன்னால், நீங்களும் ஒரு தொழிலதிபர், நீங்களும் ஆளுகை செய்கிறீர்கள். God wants to provide, provided we don't monopolize. அதாவது தேவன் கொடுக்க விரும்புகிறார், ஆனால் அந்த கொடுக்கக்கூடியதான காரியத்திலே நாம் எந்த விதத்திலும் ஆளுகை செய்யக்கூடாது. His providence is a fulfillment of the Abrahamic blessing. அவருடைய ஆசீர்வாதமும் அவர் கொடுக்கக்கூடியதான காரியங்கள் எல்லாமே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டதான உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம். Abraham, I will make your name great, I will make you into a great nation. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே உன்னுடைய பெயரை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன், உன்னை கொண்டு தேசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். You will have descendants as numerous as the sands on the seashore and as numerous as the stars in the sky. உன்னுடைய சந்ததியானது கடற்கரையில் இருக்கக்கூடியதான மணலுக்கு ஒப்பாகவும் அதிகமாகவும், அதே போல வானத்திலே காணப்படக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அதிகமாகவும் உன்னுடைய சந்ததி காணப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். But ஆனால் to avail of that abundance, அந்த விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். you have to prime your pump. நீங்கள் அதற்காக சில காரியங்களை செய்ய வேண்டும். Sacrifice your son for me. உம்முடைய ஒரே குமாரனை எனக்கு தியாகம் செய்ய வேண்டும். அது சரியான காரியமா? Very difficult. அது மிகவும் கஷ்டமான காரியம். But that's God's pattern of providence. ஆனால் அப்படியாகத்தான் தேவன் தன்னுடைய கொடுப்பதிலே திட்டத்தை வைத்திருக்கிறார். Abundance, what have you got to give? பரிபூர்ணமாய் கொடுக்கக்கூடியவர். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீர்கள்? You know why Abraham was such a blessed man? ஏன் ஆபிரகாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் என்று சொல்லி தெரியுமா? Because he was willing to sacrifice his own son to prime the pump. காரணம் என்னன்னு சொன்னால், ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி கொடுப்பதற்கு ஆயத்தமாய் காணப்பட்டிருந்தான். That's not the only thing. அது மாத்திரமில்லை. God also said, Abraham, I will bless you, but I'm going to bless you not for you to keep the blessing for yourself, but so that blessing would flow into the lives of others as a blessing for them. ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், ஆனால் இந்த ஆசீர்வாதத்தின் மூலமாய் உன்னை மாத்திரம் ஆசீர்வதித்து உனக்கு மாத்திரம் நீ வைத்துக் கொள்ளக்கூடாது, உன் மூலமாய் அந்த ஆசீர்வாதம் வெளியே கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். On that day when that little boy met Jesus, அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த சிறு குழந்தை பார்த்தான், and gave him the 5 loaves and 2 fish, little did he know that God was going to feed him and through him bless 5,000 more people. அந்த நாளிலே அந்த சிறு பையன் பார்த்தான், தன்னிடத்தில் இருந்ததான 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆண்டவரிடத்திலே கொடுத்தான். அவனுக்கு தெரிந்தது என்னவென்று சொன்னால், இந்த காரியத்தின் மூலமாய் ஆண்டவர் எனக்கும் போஷிப்பார் என்று சொல்லி அவன் நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் ஆண்டவரிடத்திலே அவன் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். Hoarding means accumulating. தனக்காகவே சேர்த்துக் கொள்ளக்கூடிய நபர்கள் is another virtue of monopoly. அதாவது தனக்காகவே சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு சொன்னால், மற்றவர்கள் மீது ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நபர் போல காணப்படுவார்கள். You are accumulating too much for yourself. உங்களுக்காகவே சேர்த்துக் கொள்ளக்கூடியதான காரியம். You are building an empire of monopoly that God is going to break. நீங்கள் அப்படியான ஒரு ஆளுகையை கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த ஆளுகையை ஆண்டவர் உடைத்து போட விரும்புகிறார். God told Abraham, as far as your eyes can see, that much of land will become yours. அதாவது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ உன்னுடைய எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் உன்னுடைய சொந்தமான இடமாய் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார். But when Abraham died, he had no ஏகாத்தோ or பீகாத்தோ of that land. ஆனால் ஆபிரகாம் மரித்த பொழுது அவரிடத்திலே ஏகாத்தோ அல்ல பீகாத்தோ என்றதான எந்த ஒரு இடமும் அவனுடைய பெயரில் எழுதப்படவில்லை. You know why? ஏன் என்று சொல்லி தெரியுமா? Because that's not what makes you blessed. What makes you blessed is the provision from God. அதாவது அதுதான் ஆசீர்வாதத்தின் அடையாளம் அல்ல, மாறாக தேவன் எப்படியாக உங்களுக்கு எல்லாம் கொடுத்து சந்தித்து காரியங்களை நிறைவேற்றி வருகிறார் என்பதுதான் தேவனுடைய காரியம். That was the first indication for us
of the resurrection, because Abraham is going to be resurrected eventually, and whatever God has promised him is going to be fulfilled. அதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாவது நாள் உயிர் தெழுவார். அவர் உயிர் தெழுகிறார். அதே போல ஆபிரகாமும் கூட உயிர் தெழுவார். உயிர் தெழுந்த பிற்பாடு என்னென்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தாரோ அந்த எல்லா வாக்குத்தத்தத்திற்கும் ஆபிரகாம் தகுதியானவனாக எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொள்வார் என்றதான சிந்தனையோட காரியங்களை சொல்லுகிறார். We monopolize because we only look at this part of our life. Our life extends beyond the current earthly life. நாம் எல்லாவற்றிலும் ஆளுகை செய்கிறோம். காரணம் என்று சொன்னால், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் இதுதான் முக்கியம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். இப்படியாய் நாம் செய்தபடியினால் நாம் இதனுடைய காரியங்களை எதிர்காலம் அல்லது நமக்கென்று சொல்லி இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, இன்னொரு காரியங்களை நாம் செய்வோம் என்று சொல்லி மறந்து இதன் மீது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். Jesus also tells, Matthew records for us and Luke also records for us, he says, do not store for yourselves treasures on earth where moth and rust destroy. மத்தேயும் லூக்கும் ரெண்டு ஆசிரியர்களும் நமக்கு தெளிவாக சொல்கிறார்கள், நீங்கள் இந்த உலகத்திலே எந்த பொருளையும் சேர்க்க வேண்டாம். அப்படி நீங்கள் சேர்த்து வைத்தீர்கள் என்று சொன்னால் கரை பிடித்து அது மற்ற புழுக்கினாலே அழிந்து போகும் என்று சொல்லி சொல்லுகிறார். God wants us to be the fountain or the wellspring of blessing into the lives of others. மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு ஊற்றின் கருவியாக நாம் பெருக்கி ஓடக்கூடியதான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். If I try to create a monopoly for myself, I cannot be that blessing in the lives of others. என்னுடைய வாழ்க்கையிலே எனக்காக நான் ஆளுகை செய்து என்னுடைய காரியத்தை நானே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புவேன் என்று சொன்னால் மற்ற ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு கடந்து செல்லாது, அதன் மூலமாய் நானும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. Every believer, every child of God is a pump that can flush out divine providence. ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த தண்ணீர் எப்படி அந்த பம்புக்குள்ளாக தண்ணீர் ஊற்றப்படுகிறதோ அப்படியாக ஊற்றப்படக்கூடிய ஒரு நபராக காணப்பட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது மாத்திரமே தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதம் நம் மூலமாக கடந்து செல்லும். You don't have to be a super spiritual person to do that. அப்படி நீங்கள் செய்வதற்கு மிகவும் ஒரு உன்னதமான ஆவிக்குரிய மனுஷனாய் மாற வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to become a sage or a monk to do that. நீங்கள் ஒரு முனிவரோ அல்லது முக்தி அடைந்தக்கூடிய நபராய் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to fast for 40 days to do that. நீங்கள் அப்படி செய்வதற்கு 40 நாட்கள் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to be in prayer 24/7 to do that. அப்படி நீங்கள் செய்வதற்கு 24 மணி நேரமும் நீங்கள் ஜெபிக்கக்கூடியதான நபராய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. All you have to do, எல்லாவற்றையும் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் மட்டுமே. is to look up to him. தேவனை நோக்கி பாருங்கள். And ask him, ஆண்டவரை நோக்கி பார்த்து கேளுங்கள். God, this is the need. ஆண்டவரே, இது என்னுடைய தேவையா இருக்கிறது. This is what I have. இதுதான் என்னிடத்தில் இருக்கிறது. And what I have, I'm going to give to you. என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நான் உமக்கு கொடுக்கிறேன். Multiply and fulfill that need. ஆண்டவரே, இவைகளை நீர் பெருக்கி பெரிதாக்கி அதன் மூலமா இந்த தேவைகளை சந்தியும். God, this is my want. ஆண்டவரே, இது என்னுடைய வாஞ்சியாய் காணப்படுகிறது. Do not provide my want. என்னுடைய வாஞ்சியின்படியாய் நீர் காரியங்களை கொடுக்க வேண்டாம். Because when you provide my want, I become self-focused. அதாவது என்னுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவர்களாகவே இருப்பீர் என்று சொன்னால் என்னை நான் சிந்திக்கக்கூடிய ஒரு நபராய் மாறிவிடுவேன். Only provide for my needs. என்னுடைய அத்தியாவசிய தேவை எதுவோ அதை மாத்திரம் நீர் சந்தியும். Provide for the needs of the people who live with me. என்னோடு இருக்கக்கூடிய ஜனங்களுடைய தேவைகளை நீர் சந்தியும். Use what I have to do that. அதை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அப்படியே என்னிடத்தில் இருக்கிறதை நான் செலவு பண்ணுகிறேன். So that I could live the Abrahamic blessing. நானும் கூட ஆபிரகாமை போல ஜீவிக்க நாள முடியும். Every believer needs to prime the pump by not being selfish. அதாவது ஒவ்வொரு விசுவாசிகளும் எப்படி அந்த தண்ணீர் குழாய்க்குள்ளாக தண்ணீர் ஊற்றப்பட வேண்டுமோ அப்படியாக காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் தன்னுடைய சுய காரியங்களுக்காக இச்சைகளுக்காக செய்யக்கூடாது. The moment you become selfish, you cannot prime the pump. நீங்கள் எப்பொழுது சுயநலவாதியாக மாறுகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் அந்த தண்ணீருக்குள்ளாக ஊற்றி நீங்கள் அந்த தண்ணீர் பம்பை அடிக்க முடியாது. The moment you become selfish, you cannot avail of the abundance. நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சுயநலவாதியாக மாறும் பொழுது அந்த அற்புதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. Many selfish people get providence and assume or think
that it's providence from God. It's providence from Satan, my dear friends. அநேக நேரங்களில் ஜனங்க நினைக்கிறார்கள் இது எல்லாமே நாங்கள் உண்மையாயிருந்து பெற்றுக்கொண்டதினாலே இது தேவன் எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்கிறார். ஆனால் சாத்தான் உங்களுடைய சிந்தனையை சிதறித்துக் கொண்டிருக்கிறான். அது சாத்தானுடைய சிந்தனையாய் காணப்படுகிறது. Because God never provides for selfish interests. அதாவது உங்களுடைய சுய விருப்பத்திற்காக தேவன் எந்த ஒரு காரியத்தையும் கொடுக்க விரும்புவதில்லை. And God by default will never give you something that is a blessing to you only. ஒரு பொழுதும் தேவன் தன்னுடைய தவறது நிமித்தமாக கூட உங்களுக்கு மாத்திரம் அந்த ஆசீர்வாதம் வேண்டும், நீங்கள் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பொழுதும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். If you are thinking that, அப்படி நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் Satan is manipulating you. சாத்தான் மாத்திரமே அந்த மாதிரி சிந்திக்கும்படியாக உங்களை தூண்டுகிறான். Providence from God comes at a cost to you and me. அதாவது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான ஆசீர்வாதம் அதிலே தியாகம் இருக்கிறது, அதிலே நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. And the providence that we get from him is not exclusive to me. அதாவது தேவனிடத்திலிருந்து பெறக்கூடியதான ஆசீர்வாதம் எனக்கு மாத்திரம் குறியதான ஒரு காரியமாய் இருக்க கூடாது. When I ask God for something and he gives it to me, but I see that it is not a blessing for others around me, I have to sit back and think something is not right here. ஒருவேளை என்னுடைய தேவைகளுக்காக நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது எனக்கு மாத்திரம் நான் உபயோகப்படுத்துவேன் நினைச்சினால் நான் இப்பொழுது உட்கார்ந்து நான் யோசித்து பார்க்க வேண்டும், நான் ஏதோ தவறு செய்திருக்கிறேன், அது மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பதிலே நான் தவறு செய்திருக்கிறேன் என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். When believers sacrifice, விசுவாசிகள் எப்பொழுது அவர்கள் தியாகம் பண்ணுகிறார்களோ their inadequacies, their shortcomings become abundance. அவர்களுடைய குறைகள், அவர்களுடைய போதாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க முடியும். So what are we going to do? நாம் இப்பொழுது என்ன செய்ய முடியும்? We're going to avail God's providence the right way. நாம் இப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நல்ல முறையில் நாம் சரியான ரீதியிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். We're going to understand நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும் that God gives not because I want. தேவன் எனக்கு கொடுக்கிறார் காரணம் எனக்கு தேவை என்பதற்காக ஆண்டவர் கொடுப்பதில்லை. என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்காக ஆண்டவர் கொடுப்பதில்லை. No, God gives because I need and he knows my need. ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார் என்ன சொன்னால் எனக்கு மிகவும் அத்தியாவசியமாய் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார். So let's make it a practice to avail of this providence by doing three things and then we'll be done. So மூன்று காரியங்களை செய்வதன் மூலமாக ஆண்டவர் கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். By sacrificing in faith the little that you got. விசுவாசத்தின் மூலமாக நாம் நம்மளிடத்தில் இருக்கக்கூடியதான கொஞ்சத்தை நாம் தியாகம் செய்ய வேண்டியது அவசியம். God provides at a cost to us. அதாவது தேவன் நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால் அதிலே ஏதோ ஒரு தியாகம் இருக்க வேண்டியது என்பதை சொல்லி எதிர்பார்க்கிறார். Because when providence comes, our cost gets reimbursed. அதாவது நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படும் பொழுது நம்மளுடைய தியாகமும் கூட அதிலே நமக்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது நாம் பார்க்கிறோம். And you get an addition plenty times over. நீங்கள் அதற்கு மேலாக இரட்டத்தனையாக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். By trying not to fixate on everything except God. அதாவது எல்லா விதமான காரியங்கள் மீது நாம் சிந்தனை வைக்காதபடி தேவன் மீது மாத்திரம் சிந்தனை வைக்கக்கூடியவர்களாய் That's what Philip did. அதுதான் பிலிப் செய்தார். That's what Andrew did. அதுதான் அந்திரியாவும் செய்தார். And that's what you and I are doing. நீங்களும் நானும் அதுதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். We should say, God, this is the situation I live. My parents are not rich people. I didn't get good education. I don't have a great job. All that is fine. நீங்கள் எல்லாரும் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இதுதான் என்னிடத்தில் இருக்கிறது, இதுதான் என்னுடைய தேவைகள், என்னுடைய பெற்றோர்கள் மிகவும் படித்தவர்கள் அல்ல, என்னுடைய பெற்றோர்கள் எந்த செல்வத்தையும் செழிப்பையும் எனக்கு வைத்து போகவில்லை, ஆனால் இதுதான் சூழ்நிலையோடு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டும். Look up to God and say, God, I have so much of loans to take care of. ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும், ஆண்டவரே எனக்கு अनेक விதமான கடன் தொல்லைகள் இருக்கிறது, அந்த கடன்களை நான் தான் பொறுப்பெடுத்து நிறைவேற்ற வேண்டியவராய் இருக்கிறேன். And some of these loans are carried forward from my parents. என்னுடைய பெற்றோர்கள் அந்த கடனை பெற்றுக்கொண்டு அப்படியாகவே அவர்களும் கொண்டு வந்தார்கள், இப்பொழுது நானும் கூட அந்த கடனை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். Some of these loans have arisen out of family needs, basic needs. ஒரு சில இந்த கடன்கள் இப்படியாய் வருவதற்கு காரணம் எங்களுடைய குடும்பத்திலே இருந்த மிக அத்தியாவசியமான தேவைகள் நிமித்தமாக இந்த கடன்கள் ஏற்பட்டது. The lender is constantly knocking on my door and mocking at me. ஆண்டவரே கடன் கொடுத்தவர் ஒவ்வொரு முறையும் என்னுடைய வீட்டின் கதவை வந்து தட்டுகிறான், அவன் என்னை பார்த்து கேவலமாய் பேசுகிறான்.
I'm not going to look at him. அவனை நான் பார்க்க விரும்புவதில்லை. I'm not going to look at the loans I got. நான் என்னிடத்தில் எவ்வளவு கடன் தொல்லை இருக்குன்னு நான் பார்க்க I'm not going to போவதில்லை. look at anything here that is making me feel miserable. I'm only going to look up to you. ஆண்டவரே இந்த நேரத்தில் எனக்கு எதெல்லாம் தொந்தரவாய் இருக்கிறதோ அவைகளை பார்க்காதபடி உம்மை மாத்திரம் நான் பார்க்க விரும்புகிறேன். Because you are omniscient. காரணம் என்னன்னு சொன்னால் நீர் எல்லாவற்றையும் அறிகிறவர். Even before I got myself into this situation, you knew it was going to happen and you have already prepared a way out. இந்த விதமான சூழ்நிலைக்குள்ளாய் நான் போவதற்கு முன்பாகவே நீர் அறிந்திருக்கிறீர் என்ன நடக்க போகிறது என்று சொல்லி. This is what I got. இதுதான் என்னிடத்தில் இருக்கிறது. I'm looking up to you. ஆண்டவரே உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். And then finally, கடைசியாக don't be calculative. எல்லாவற்றையும் நீங்கள் கணக்கு போடக்கூடியவர்களாகவே இருக்க வேண்டாம். Be caring. நீங்கள் மற்றவர்கள் மீது கருணை உள்ளவர்களாய் காணுங்கள். Be compassionate. மற்றவர்கள் மீது இரக்கம் உள்ளவர்களாய் காணுங்கள். Like others, the way Jesus did. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்கள் மீது கருணை உள்ளவர்களாகவும் இரக்கம் உள்ளவராய் காணப்பட்டிருந்தாரோ அப்படியாகவே நீங்களும் காணப்படுங்கள். The moment you calculate how much it's going to cost you, you've taken your eyes off Jesus and now you're fixating on the problem. அதாவது உங்களிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய பொருள்களை நீங்கள் கணக்கு போட ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய கண்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்காதபடி உங்களுடைய கணக்கின் மீது வைக்கிறீர்கள். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. In that 5,000 and plus people, 5000 ஜனங்களுக்கு மேற்பட்ட ஜனங்கள், there was only one responsible person. ஒரே ஒரு நபர் மாத்திரமே உண்மையுள்ளவனாய் He காணப்பட்டார். was a little boy who came prepared for the occasion. அந்த சிறு பையன் மாத்திரமே அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவனாய் தன்னை தகுதிப்படுத்தி கடந்து வந்தான். Are you taking responsible action for your life? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கக்கூடியதான தீர்மானங்களிலே நீங்கள் அதற்கு பொறுப்பாளிகளாய் காணப்படுகிறீர்களா? Even if it's inadequate, அது குறையா இருந்தாலும் பரவாயில்லை. are you taking responsible action? அந்த விதமான குறைகளுக்கு நீங்கள் பொறுப்பாளிகளாய் மாறுகிறீர்களா? Are you taking responsible decisions? உங்களுடைய சரியான தீர்மானங்களை அந்த நேரத்திலே குறைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் தீர்மானங்கள் எடுக்கிறீர்களா? Are you willing to pay the cost to avail of God's abundance? தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் காரியங்களை தியாகம் செய்ய முயற்சிக்கிறீர்களா? May God continue to speak with us. தேவன் தாமே நம்மோடு தொடர்ந்து பேசுவாராக. Let's pray. நாம் ஜெபிப்போம். This is very important time for us to commit our life to God. Commit what we have. Let's not commit what we do not have. நம்மளிடத்தில் எது இருக்கிறதோ அதை மாத்திரம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். This morning you may be sitting here without money, but you have a heart. You can commit your heart to God. You have a soul. You can commit your soul to God. You have a mind. You can commit your mind to God. You have a strength. You can commit your strength to God. இந்த காலை நேரத்திலே ஒருவேளை நீங்கள் காசு இல்லாமல் பணம் இல்லாமல் வெறுமையோடு அமர்ந்திருக்கலாம். ஆனால் உங்களிடத்திலே உங்களுடைய இருதயம் இருக்கிறது, உங்களுடைய ஆத்துமா இருக்கிறது, உங்களுடைய பலன் இருக்கிறது, உங்களுடைய ஞானம் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர். நீர் பரிபூர்ணத்தை தருகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, ஒன்றுமில்லாத ஆண்டவரே நபர்களை நீர் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறீர். வெறுமையாய் கடந்து சென்ற ஜனங்களை பரிபூர்ணத்தோடு திரும்பி வர உதவி செய்கிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே, பள்ளங்களை ஆண்டவரே நிறைவாக்க முடியும். ஆண்டவரே, பள்ளத்தாக்குகளை தண்ணீராலே நீர் நிரப்ப முடியும். தண்ணீரை திராட்சை ரசமாய் நீர் மாற்ற முடியும். ஆண்டவரே, கண்மலையிலிருந்து தண்ணீரை நீர் கொடுக்க முடியும். வானத்திலிருந்து ஆண்டவரே தேவ தூதர்கள் புசிக்கக்கூடியதன் ஆகாரத்தை நீர் கொடுக்க போதுமானவராய் காணப்படுகிறீர். ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், என்னுடைய தேவைகள் எம்மாத்திரம், என்னுடைய விருப்பங்கள் எம்மாத்திரம், என்னுடைய ஆசைகள் எம்மாத்திரம், என்னுடைய நோக்கங்கள் எம்மாத்திரம், எல்லாவற்றையும் வாழ நீர் நிறைவேற்றுவதற்கு போதுமானவராய் காணப்படுகிறீர். ஆண்டவரே, கொஞ்சம் விசுவாசத்தை செயல்படுத்த உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். Let us commit this time to God and ask God to bless us. Lord, you are able to fulfill all my needs. Lord, we have seen how you have provided for the people, those who walked in the wilderness. You can bring water in this from the stone or from the rock. You can fill the rivers with waters.
Gracious God, Heavenly Father, we want to thank you, we want to praise you. Lord, help us to fix our eyes on you. Help us to fix our eyes on you, believing that you are able to provide all that we need, all that we want, all that is for your glory and for your honor. Lord, you don't lack anything. You don't run short of anything. But Lord, we run short of many things. We lack many things. Heavenly Father, this morning, we believe all-sufficient God who is sufficient to provide all our needs. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நாங்கள் நம்புகிற தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நாங்கள் குறைபட்டிருக்கிறோம், ஆனால் எங்களுடைய தேவனிடத்தில் எந்த குறையும் இல்லை. நாங்கள் தேவையோடு இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய தேவனிடத்தில் எந்த ஒரு தேவைகளும் கொடுக்க முடியாத காரியங்கள் இல்லை. அவர் எல்லாவற்றையும் கொடுக்க பரிபூர்ணமுள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய கண்கள் உம்மீது இருக்க உதவி செய்யும். எங்களுடைய சிந்தனைகள் உம்மீது இருக்க உதவி செய்யும். எங்களுடைய பலன்கள் உம்மீது இருக்க உதவி செய்யும். எங்களுடைய ஞானம் உம்மீது இருக்க உதவி செய்யும். எங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் உம்மாலே மாற்ற முடியும் என்பதை உணர உதவி செய்யும். எல்லாவற்றையும் இந்த கருத்தில் ஒப்புச் செபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகளை ஒவ்வொரு விதமாக அற்புதமாக, அதிசயமாக, ஆண்டவரே உன்னதமாக, மகிமையாக நீர் சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.